ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புஷி சமையல். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியோட குயிக்காக ஒரு கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடலை எண்ணெய் 50 ml, பாஸ்மதி அரிசி 1 கப், ஒரு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 1 கப் பூண்டு, முந்திரி 20, ஏலக்காய் 2, அன்னாசி பூ 1, 3 லவங்கம், 4 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 கப் பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு. பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். தேங்காய் பால் சாதம்க்கு ஃபஸ்ட் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கணும். 1.5 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு டபுள் மடங்கா 3 கிளாஸ் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 50 ml கடலை எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 4 பட்டை, 3 லவங்கம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆன பிறகு அதில் 20 முந்திரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் அதில் 3 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு போடணும். பச்சை மிளகா வதக்கின அப்புறம் அதில் 1 கப் பூண்டு சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ண அப்புறம் அதில் 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு போடணும். ஆனியன் கூட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் ஆனியன் நல்லா குயிக்காக ஃப்ரை ஆகும். வெங்காயம் லைட்டாக வதக்கின அப்புறம் அதில் 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெடி பண்ண வச்சு தேங்காய் பால் 3 கிளாஸ் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிக்கணும்.
தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும்போது மேலே இருக்கிற நுரை லைட்டாக எடுத்துடுங்க. இந்த பாசுமதி அரிசி ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பாசுமதி அரிசி தான் இப்போது யூஸ் பண்ண போகிறோம். அரிசி போட்ட அப்புறம் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் மூடணும். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பிளேட் எடுத்துட்டு அதை லைட்டாக கிளறிட்டு அதுக்கு மேலே மறுபடி பிளேட் மூடி ஃபுல் லோ ஃப்ளேம் பண்ணிடணும். அந்த பிளேட் மேலே ஒரு வெயிட் வச்சிருந்தோன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போது சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. Samayal